அதில் சில ஃபேன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதைப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த அண்ணாமலை யார் அப்படின்னோடனே சின்ன பையனாக காமிப்பாங்க. பாலில் என்றைக்குமே தண்ணி கலக்க மாட்டான் சார் இந்த அண்ணாமலை அப்படின்னோடனே அந்த சின்ன பையன் இப்படி வந்து கேனை தூக்கிட்டு வருவாப்பில் வரும்போதே தியேட்டர்லலாம் பயங்கர விசில். ஒருத்தர் கேட்டார், அவர் ரஜினி ஃபேன் வேறு, ரஜினி ஃபேன் இல்லை படம் பார்க்க வந்திருக்கார். அவர் கேட்டார், என்ன சார் ரஜினியே வரல இன்னும் விசில் அடிக்கிறாங்க. சார் சின்ன ரஜினி சார் அப்படின்னு அவருக்கு ஃபஸ்ட்டு புரியல. ஸோ அந்த லெவலுக்கு வந்து என்னென்னா ரஜினியோடைய அந்த அந்த வைப் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இல்லையா, அந்த வைப் வந்து அப்படி ரஜினி வரப்போகிறாருன்னு தெரிஞ்சாலே விசில் பிறக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்போம். அந்த ஒரு சீனில் வந்து அந்த வினு சக்கரவர்த்திகிட்ட வந்து போய் பேசுகிற சீனை அப்போல்லாம் பெருசாக இந்த படத்தை வந்து தடை பண்ணணுன்னே சொல்லிட்டாங்க. அண்ணாமலை படத்தில் அப்போது ஒரு சின்ன பொலிட்டிக்கல் ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் ஒன்று இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து காரில் போயிட்டு இருந்தப்போ அவர் காரை நிறுத்தி செக் பண்ணதும், நிறுத்திட்டு இல்லை இங்கே வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக செக் பண்ணுறோன்னு சொல்கிறதும், அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ அவர் என்ன பண்ணார்னா நேராக இறங்கி பேனட் மேலே உட்காந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். சுற்றி எல்லாரும் வந்து அங்கங்கே ஹோட்டல்கிட்டலாம் இருக்கோம்னா என்ன அது தலைவர் ஏறி உட்காந்து சிகரெட் அடிச்சு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காரணத்துக்காக அந்த படத்தில் வந்து ஒரு அரசியல் நோக்கோட ஒரு டைலாக் வச்சுருப்பார். நான் பாட்டுக்கு சிவனனை வழியில் போயிட்டு இருக்கேன், எவ்வளியில் குறுக்கிட்டா நான் சொல்கிறதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். வினு சக்கரவர்த்தியின் டைலாகும். வினு சக்கரவர்த்தி ஒரு அரசியல்வாதி கேரக்டர் வருவார்.